GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்து இப்போ ரேபிட் ஸ்கெட்ச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் நியூ பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். இதை வந்து டைமென்ஷன் பண்ணிக்கலாம். 75, இது வந்து 125. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பை பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 80 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்கெட்சுக்கு போகிறேன். ஸ்கெட்சில் வந்து இந்த இடத்துல வந்து ரேபிட் ஸ்கெட்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேனையும் வந்து செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு உள்ளே போயிட்டு ஸ்கெட்ச் வரைஞ்சோம். இப்போ என்ன ஆகுதுன்னு ஒரு சர்ஃபேஸை பிக் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு உடனே வந்து வரைஞ்சிக்கலாம். இதுதான் வந்து ரேபிட் ஸ்கெட்ச் ஆப்ஷனு. ஸோ இப்போ நம்ம ரேபிட் ஸ்கெட்ச் வந்து ஆல்ரெடி வந்து கிளிக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ இங்கே ரெக்டாங்கிள் வேணும்னா டக்குன்னு ரெக்டாங்கிள் அந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே போயிட்டு வரையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஸ்கெட்ச் வரைஞ்சி முடிச்சிட்டேன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது திருப்பி நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் வரையணும்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக சர்க்கிள் போயிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். திருப்பி இந்த ஸ்கெட்சை விட்டு வெளியில் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இப்போ திருப்பி மேல் டாப் ஃபேஸில் இன்னொரு ஸ்கெட்ச் போட போகிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரையலாம். ஸோ இப்போ நான் திருப்பி இதில் ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்கெட்சை விட்டு இப்போ வெளியில் போயிடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து அங்கே பண்ணுறதோட இன்னும் சீக்கிரமாக இதில் வந்து வரையலாம் ஸ்கெட்சு. ஸோ நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இதில். அது இல்லாமல் ரேபிட் ஸ்கெட்ச் மட்டும் இதில் வந்து எப்பயும் கிளிக் ஆகியே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் திருப்பி இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறேன். ஸோ இப்போ ஒரு எலிப்ஸ் வரையலாம் இங்கே. ஸோ இந்த மாதிரி வரும். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரன்னு நீங்கள் சீக்கிரமாக வரையலாம். ஸோ இது வந்து ரேபிட் ஸ்கெட்சு. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதை GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்.